திரு அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய நியமனத்துல நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தாவேக அரசு வந்து சிக்ஸர் அடிச்சிருக்காங்களா, டக் அவுட் ஆனாங்களோ, நோபால் போட்டாங்களேன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் பல்வேறு எதிர்வலைகள் குறிப்பாக தாவேகாவினரே வந்து விமர்சனம் பண்ணுற அளவு வந்திருக்கு. ஆனால் இப்போ போடப்பட்டிருக்கக்கூடிய டிஜிபி திமுக ஆட்சியிலே கடைசி வரைக்கும் அவங்களால அதை பண்ண முடியல. ஒரு பொறுப்பு டிஜிபி தான் வந்து இருந்தார். ஆனால் இப்போ வந்து ஒரு நிரந்தர டிஜிபியாக, தமிழக டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயத்துல தாவேகா சிக்ஸர் அடிச்சிருக்கா, என்ன நடந்திருக்கு? திரு அருண் அவர்கள் நியமனம் பொதுமக்களின் கண்டனம் மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கும் உள்ளாகி இருப்பதை நாம பார்க்கிறோம். திரு மகேஷ்குமார் அகர்வால் அவர்களின் நியமனம் என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்களுக்குரியது. திரு சந்தீப் ராய் ராத்தோர் அவர்களும் சிறந்த அதிகாரி தான். ஆனால் காலம் தாமதிக்காமல் பொறுப்பு டிஜிபியை வைத்து காவல்துறையை நடத்தாமல் ஒரு நிரந்தர டிஜிபியை நியமித்ததற்கு, அதுவும் திரு அகர்வால் போன்ற நல்ல அதிகாரியை தேர்ந்தெடுத்து நியமித்ததற்கு உள்ளபடியே தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரன்பு, நீங்க ஒரு இத்தனை கோடி மக்களின் பேரன்பை பெறுவது என்பது எளிதல்ல. அப்படி மக்கள் அவருக்கு பேரன்போடு வாக்களித்திருப்பதற்கான காரணம், இவர் நம்மை நன்றாக பார்த்து கொள்வார் என்பதுதான். அந்த பொறுப்பு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அதை உணர்ந்து அவர் செயல்பட வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும் உங்களது விருப்பமும் மக்களின் விருப்பம்.